இந்த குணநலன்கள் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் அவர் நம்மை புறக்கணிக்கத்தான் வேண்டும். நாம் என்னதான் மிக ஜெபம் பண்ணினாலும், என்னதான் நம் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தாலும், என்னதான் தர்மங்கள் பண்ணினாலும், நம் சொத்தையே விற்று சபைக்கு கொண்டு போய் கொடுத்தாலும், வேறு என்ன செய்தாலும் காலின் கீழ் போட்டு மிதிப்பதற்கே அல்லாமல் வேறு ஒரு பயனும் இல்லை. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த குணநலன்களை பற்றி சற்று கவனித்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கவில்லை, ஜபத்தை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய பக்தி பிரயாசங்களை எதிர்பார்க்கவில்லை. இப்படித்தான் கிறிஸ்தவ உலகம் முழுவதும் போதித்துக் கொண்டிருக்கிறது. நாம் மிகுதியாக ஜெபித்தால் அவர் ஏற்றுக்கொள்வார், காணிக்கை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார், ஊழியங்கள் செய்தால் ஏற்றுக்கொள்வார், ஆத்மாதாயம் பண்ணினால் ஏற்றுக்கொள்வார், வேதத்தை கற்று வேத பாரர்களாகினால் ஏற்றுக்கொள்வார். இல்லை, இவைகள் எதுவுமே இல்லை. இந்த குணநலன்கள் ஒரு குழந்தையிடம் காணப்படும், இந்த குணநலன்கள் பேதையிடம் காணப்படும், இந்த குணநலன்கள் ஒரு பொல்லாத பாவியிடம் காணப்படும், இயல்பாக காணப்படும். இந்த குணநலன்களை நீங்கள் உங்களுக்குள் உற்பத்தி பண்ண முடியாது. எனக்கு இவைகளை தாரும் என்று நீங்கள் ஜெபித்து அடைய முடியாது. சந்தேகமே இல்லை. ஜெபிக்காதிருங்கள். இதை அவர் நீங்கள் கேட்பதால் தர முடியாது. கேட்பது எல்லாவற்றிற்கும் எதை கேட்டாலும் அந்த தருவார் என்று நாம் எண்ணுவது தவறு. இந்த குணநலன்களை அவர் நமக்கு தர முடியாது. நம்மை நாம் அறிவதனால்தான் இந்த குணநலன்கள் நம்மிடத்திலே உண்டாகின்றன. நம்முடைய மதீனம் எவ்வளவு பெரியது என்று அறிவதனால், நாம் எவ்வளவு திருத்த முடியாதவர்கள் என்று அறிவதனால், நாம் தீமையினால் உண்டாகி இருக்கிறோம் என்று நம்மை புரிந்து கொள்வதனால்தான் இவைகள் நம்மிடத்தில் உண்டாகின்றன. நாம் கொஞ்சம் பாவி, நாம் எல்லோரும் நீதிமான்கள். அதனாலே இந்த குணநலங்கள் நம்மிடத்திலே உண்டாவது இல்லை. ஒரு பொல்லாத பாவியிடம் நீதியின் மேல் பசி தாகம் உண்டாயிருக்கும். தான் திருந்த முடியாதா என்று சொல்லி தான் செம்மையான வாழ்க்கையின் மேலே அவனுக்கு வாஞ்சித்து துயரம் உண்டாயிருக்கும். தன்னால் இயலவில்லையே என்று சொல்லி அவனுக்கு ஆவியில் எளிமை உண்டாயிருக்கும். தன் இயலாமையை அவன் உணர்வதனாலே ஆவியில் எளிமை, தன் மேலே நம்பிக்கையே இல்லை, தன்னால் திருந்தி வாழ முடியவில்லை. இவன் ஆவியில் எளிமை உடையவனாக இருப்பான். நொண்டி பார்க்கிறீர்கள், அவனால் மற்றவர்களை போல நடக்க முடியவில்லை, மரம் ஏற முடியாது, நினைக்கிற இடத்துக்கு போக முடியாது. அவனுக்குள் வீட்டுக்குள்ளே அடைந்து தன் காரியங்களாற்றியும் மற்றவர்கள் தான் செய்ய வேண்டும். இயற்கை உபாதையை கூட அவனால் சுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது, மற்றவர்கள் தான் அதை அவனுக்கு செய்ய வேண்டும். இவனிடத்திலே தன் இயலாமை அவனை முறித்து, அவன் நம்பிக்கையை முறித்து அவன் சிறுமைப்பட்டிருப்பான். இதுதான் ஆவியின் எளிமை. அவன் தன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் ஒன்றுமில்லை, தன்னால் ஒன்றுமே முடியாது, தான் ஒரு சைபர். இதுதான் ஆவியின் எளிமை. இதுதான் உப்பு என்கிறார். இதுதான் உண்மையான தாழ்மை. நாம் மற்றவர்களுக்கு முன் ஒடுக்குகிற உடையில் தாழ்மை இல்லை, பேச்சில் தாழ்மை இல்லை, பௌயத்தில் தாழ்மை இல்லை. இவையெல்லாம் போலியான தாழ்மைகள், தாழ்மையின் வேஷம். தேவனுக்கு முன் நம்மை உணர்ந்து வாழ்வதுதான் தாழ்மை. நம்முடைய இயலாமையை அறிந்திருப்பதுதான் தாழ்மை. ஆவியில் எளிமை உள்ளவனுக்கு பரலோக ராஜ்யத்தையே ஆண்டவர் தருகிறார். அதற்கு மேல் அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பரலோக ராஜ்யம் என்றால் கிறிஸ்துவின் ஜீவன். பரலோக ராஜ்யம் என்றால் மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கை. பரலோக ராஜ்யம் என்றால் பாவத்தினால் அழிக்க முடியாத தன்மை. பரலோக ராஜ்யம் என்றால் அழியாமை, சாவாமை. பரலோக ராஜ்யம் என்றால் தேவ நீதி, பரிபூரணம். பரலோக ராஜ்யம் என்றால் பழுதற்ற, கரைதிரையற்ற, பரிசுத்தமான ஜீவியம். இந்த ஜீவியம் தான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. ஆவியில் எளிமை உடையவனுக்கு இது கொடுக்கப்படுகிறது, உண்டாகி. இது இல்லாத எவனும் இதை அடைய முடியாது. பாருங்கள், நாம் தான் நமக்கு தடை. நம்மை குறித்து நாம் வைத்திருக்கிற ஒப்பீனியன் எது?
ஒரு பொல்லாத பாவி, கை கால் இழந்து போன ஒரு நோயாளி, சிறு குழந்தை, படிக்காத பயனற்ற ஒரு பேதை, இவர்களுடைய ஒப்பீனியன் தங்களை குறித்து என்னவாக இவர்கள் தங்கள் பார்வையிலே சைபர் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி தாழ்த்தி உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஜெபிக்கிறோம். மாயஜால வார்த்தை பொய். ஏனெனில் நாம் ஒன்றுமில்லை என்று சொல்வதனால் நாம் ஒன்றுமில்லாதவர்களாகுவது இல்லை. நம்மை குறித்து நம் நினைவுகள் பெரிது, நம் செயல்கள், சாதனைகள், திறமைகள் பெரிது. நம்மால் பல காரியங்கள் முடிக்கிறது. நாம் சாதிக்கிறோம், பேசுகிறோம், ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், சட்டப்படி நடக்கிறோம், நியாயமாக நடந்து கொள்கிறோம். நம்மிடத்துல காணப்படுகிற குறைகள் சின்ன சின்னவை தான். அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்மை குறித்த நம் நினைவுகள் இதுதான். நாம் ஒன்றுமில்லை என்று சொல்வது போய். நாம் இவைகளினாலே நம்மை எடை போடுவதுதான் தவறு. நாம் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நல்லதாக இருக்கிறபடினால், நம் வருமானம் போதுமானதாக இருக்கிறபடியினால், நாம் சமுதாய வளர்ப்பு அழகானதாக இருக்கிறபடியினால் நாம் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். நம் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தாறுமாறாக இருக்குமானால், நாம் வருமானம் நிலையற்றதாக, நிச்சயமற்றதாக, போதுமானதல்லாததாக இருக்குமானால், நாம் வேறு, நம் செயல்கள் வேறு, நாம் தடுமாறி, நிலை தடுமாறி மோசமானவர்களாக மாறுவோம். நல்ல சூழ்நிலைகளினாலே நாம் நல்லவர்களை ஒழிய உண்மையில் நாம் நல்லவர்கள் அல்ல. எந்த மனுஷன், பொல்லாத மனுஷன் பொல்லாத சூழ்நிலைகளினால் தான் பொல்லாதவனாகிறான். அவனுடைய சந்தர்ப்பங்கள், தேவைகள் அவனை மாற்றுகின்றன. நாம் எல்லோரும் தீமையானவர்களே. நாம் தீமை செய்யாததினால் நாம் நல்லவர்கள் அல்ல. வாய்ப்பு இல்லாததினால் நாம் தீமை செய்யவில்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காததினால் நாம் தீமை செய்யவில்லை. நம் கிரியைகளை கொண்டு நம்மை நியாய்ந்திருக்க கூடாது. பாத்திரத்தின் வெளியே சுத்தம் பண்ணாமல் பாத்திரத்தின் உள்ளே சுத்தம் பண்ணுங்கள் என்கிறார். நம் நினைவுகளை பார்த்தால், ஒரு பெண்ணை இச்சையோட நோக்கினால் அவளோடு உபச்சாரம் பண்ணியாயிற்று. ஒருவனையும் நியாய்ந்திராதிருங்கள், மற்ற 7 பிறனை நியாய்ந்திருக்கிறபடியே நீயும் நியாய்ந்திருக்கப்படுவாய். மூடன் என்று சொல்லுகிற நெறி நரகத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தைகளால் நாம் யார் என்று தெரியும். நம் நினைவுகள், நம்முடைய அந்தரங்கம், நம்முடைய வார்த்தைகள் நம்மை நமக்கு காட்டி கொடுக்கும். நாம் தீமை செய்துதான் நாம் ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய அந்தரங்கத்தையே கவனித்து பாருங்கள். நம் வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். பிறரை நாம் நியாய்ந்திருக்கும் விதத்தை கவனித்து பாருங்கள். நம்முடைய இச்சையை கவனித்து பாருங்கள். நாம் எவ்வளவு சீர்கேடானவர்கள், மட்டுமல்ல திருத்த முடியாதவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். நம்முடைய இச்சை திருத்த முடியாத ஒன்று, அழிக்க முடியாத ஒன்று. நாம் ரட்சிக்கப்படுவது கடினம். இயேசு பாவ மன்னிப்பை பிரசங்கிக்கவில்லை. அப்படி பிரசங்கித்திருப்பாரானால் ஆவியில் எளிமை அடைய முடியாது. பாவம் செய்கிறவர்களால் என் ரத்தத்தை கழுவிக்கொண்டே என்று சொல்லியிருப்பாரானால் ஆவில் எளிமையை பற்றி அவர் பேசியிருக்க மாட்டார். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவர்களுக்கெல்லாம் பல்லவராஜ்யம் என்று அவர் சொல்லியிருப்பார். இல்லை, அப்படி அல்ல. பாவ மன்னிப்பு மட்டும் பேசுவதே வஞ்சனை. இயேசு பேசினதெல்லாம் பாவத்திலிருந்து மீட்பு, சகல பாவத்திலும் பூரணம், பரிசுத்தம், கரைத்தரையற்ற, மாசற்ற, பழுதொன்றும் இல்லாத பரிசுத்தம். இதைத்தான் அவர் கொடுக்கிற ஜீவன் நமக்கு தரும். இதை நாம் அடையாமல் பாவ மன்னிப்பினை திருப்தி அடைந்திருக்கிறோம். இதனால் தான் நாம் ஆவியில் எளிமையை அடைய முடியவில்லை. இயேசு ரத்தத்தினாலே கழுவி கொள்கிறோம். ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று எண்ணிக்கொள்கிறோம். இல்லை, அவர் ஒருவனை ஒரு முறைக்கு மேல் நம்முடைய ரத்தத்தினால் கழுவது இல்லை. கழுவ வேண்டிய அவசியமும் இல்லை. திரும்ப திரும்ப கழுவப்படுவோமானால் நாமல்ல, இயேசுவின் ரத்தம் தான் அசுத்தமானது. அப்படியல்ல, ஒருவனை ஒரு முறைக்கு மேலே இயேசுவின் ரத்தம் கழுவ வேண்டியது இல்லை. பாவியில் எளிமை இல்லாததினால்தான், நாம் பாவி என்பதை உணராததினால்தான் நாம் அதிலிருந்து விடுதலையை தேடவில்லை, விடுதலையை வாஞ்சிக்கவில்லை. பாவ மன்னிப்பிலேயே திருப்தி கொண்டு விட்டோம். நம்முடைய திருப்தியே நம்மை உருக்கி கொல்லுகிறது. அது எலும்புருக்கி நோய். நாம் அதை அறியாமல் உள்ளே ஓனாயாகவும் வெளியே ஆட்டுத்தொலை போர்த்தினர்களாகவும் இருக்கிறோம். வாய்மாலக்காரர்களாக. பாவ மன்னிப்பு அல்ல, கர்த்தருடைய பரிசுத்தம். நான் பரிசுத்தர், என்னை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதே அவருடைய கட்டளை. இதை அடையும் வழியே கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். இதை
அவருடைய ஜீவன் நமக்கு தருகிறது. உங்கள் அந்தரங்கம், உங்களுடைய இதிலிருந்து நீங்கள் விடுதலையாகாமல் அசுத்தமாக உங்கள் அந்தரங்கம் இருக்குமானால் துயரப்படுங்கள். துயரப்படுகிறவன் பாக்கியவான், அவன் ஆறுதல் அடைவான். துயரப்படுதல் என்னுடைய குணம். அது ஒரு மனுஷனை சீர்படுத்தும். சத்தியத்தை தேடும் வழி துயரப்படுத்தல். கொத்த வாக்கியங்களை கொண்டு சத்தியத்தை நாம் தேட முடியாது. வேதம் முத்திரிக்கப்பட்ட ரகம். முத்திரையை தேவன் நமக்கு உடைத்து கொடுக்காதவரை நாம் புரிந்து கொள்ள முடியாது. துயரப்படுங்கள். உங்களுடைய அந்தரங்கம் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை பார்க்கும் கண்கள் நியாயந்திருக்கிற கண்களாக இருக்குமானால், உங்கள் கண்களில் இச்சை இருக்குமானால், ஒரு குழந்தையை போல இச்சையற்ற கண்களாக நீருங்கள். பார்க்க வேண்டும். எந்த பெண்ணையும் எந்த மனுஷனையும் நியாயந்திருக்காமல் இருக்க வேண்டும். நீங்க அது அடையும் வரை துயரப்படுங்க. வார்த்தை அப்பொழுது திறக்கப்பட்டு மறைவான பொக்கிஷங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சாந்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த உலகத்தை சுதந்திரிப்பார்கள். இது மற்றொரு தன்மை. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தன்மை. நம்முடைய அபிலாஷைகளை, நம்முடைய வாஞ்சையை, நம் கனவுகளை, நம்முடைய ஏக்கத்தை, நம்முடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பதுதான் சாந்தம். தேவனுக்காக, பிறருக்காக நாம் அவைகளுக்காக போராடாமல் விட்டு கொடுப்போமானால், ஏன் சாந்த குணம் பிதாவில் சித்தம் செய்ய வேண்டுமானால் நாம் சித்தத்தை விட்டு கொடுக்க வேண்டும். சாந்த குணம் நம்முடைய விருப்பம், நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம்முடைய வழிகளை விடாமல் அவருடைய வழிக்குள் நாம் போக முடியாது. நம்முடைய வழியிலே அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய வழியில் தான் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். அவருடைய சிந்தையை அறியாமல் அவரை நாம் பிரியப்படுத்த முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாகாமல் நான் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. கிறிஸ்து பார்க்கிற விதமாகவே நான் எல்லாவற்றையும் பார்க்க, அவர் நிதானிக்கிற விதமாகவே நான் நிதானிக்க, அவர் பேசுகிற விதமாகவே பேச முடியும், அவர் செய்கிற விதமாகவே நான் செய்ய முடியும். இதுதான் அவரை பின்பற்றுவது. நான் தேவனையும் சுதந்திரிக்கிறேன், உலகத்தையும் சுதந்திரிக்கிறேன். சாந்த குணம் இது உப்பின் தன்மை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தன்மை. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் இரக்கம் பெற முடியும். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் ஜெபிக்காதிருங்கள், அவர் உங்களுக்கு இறங்க மாட்டார். நீங்கள் மற்றவர்களுக்கு இறங்குங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். நாம் ஜெபத்தினால் எல்லாவற்றையும் அடைவோம் என்று எண்ணுவது பெரும் தவறு. அதற்கு முன் பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். யோசுவா எதற்கெடுத்தாலும் உடன்படிக்கையின் கட்டின் முன் விழுந்து அழ ஆரம்பித்தான். பல முறை தேவன் அவன் ஜெபத்தை தடுத்திருக்கிறார். ஜெபிக்காதே, நீ போய் செய்ய வேண்டியது செய். நாம் ஜெபத்தை குறித்து வைத்திருப்பதெல்லாம் மூட நம்பிக்கை. எதற்கெடுத்தாலும் ஜெபிக்கலாம் என்று எண்ணுகிறோம். ஆண்டவரே நீ வரும்போது என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கூட ஜெபிக்கிறோம். அவர் எப்படி எடுத்துக்கொள்வார்? இதெல்லாம் பேதைத்தனம், அறியாமை, ஆலப்புதல். நாம் இறங்காமல் அவர் நமக்கு இறங்க மாட்டார். தன்னை பாவி என்று உணர்ந்தவன், புரிந்து கொண்டவன், திருத்த முடியாதவன் என்று புரிந்து கொண்டவன் மற்றவர்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்வான், மன்னிப்பான், மறப்பான், குறை சொல்ல மாட்டான். மற்றவர்களுடைய அறியாமையை கண்டு பொறுமை இழக்க மாட்டான். இறக்க குணம். நாம் இறங்காமல் ஆண்டவர் எனக்கு இறங்க முடியாது. தன்னை உணராதவன் மற்றவர்களை மன்னிக்க முடியாது. இது உப்பின் தன்மை. நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணி மன்னிக்க முடியாது. நம்மை உணர்ந்தால் நம்மை போலவே மற்றவர்களையும் பார்க்க முடியும். நானும் பாவி, அவனும் திருத்த முடியாதவன் என்று பார்க்க முடியும். அகம்பாவத்தை சகிக்க முடியும். மற்றவர்களுடைய அறியாமை பொறுத்து கொள்ள முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லவில்லை. பரிசுத்தம் தேவனுடைய தன்மை, ஆனால் சுத்தம் பாவியினுடைய தன்மை. அவனிடத்தில் மாய்மாலம் இல்லை. உள்ளதை உள்ளதென்று ஒத்துக்கொள்வான். என்னால் பாவி, அவனுக்கு மாய்மாலம், நான் தகுதி இல்லை. தன்னை பற்றி மாறில் எடுத்து சொல்லுவான், நான் இன்னும் தகுதி இல்லை என்று சொல்லுவார். மாய்மாலம் இல்லை. மாய்மாலம் என்பது பெரிய வியாதி, தொத்து நோய். அது எல்லோருக்கும் முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வருகிறது. அதிகமாக இது உலகம் முழுதும் இருந்தாலும் கிறிஸ்தவர்களை ஆட்டி படைக்கிறது. இது எலும்புருக்கி நோய், கேன்சரை போல. இந்த நோய் வந்தவர்கள் வெளியே போடும் வேஷம் வேறு, உள்ளே வாழும் வாழ்க்கை வேறு. அவர்கள் தங்கள் பக்தியினாலே ஏமாந்து போகிறார்கள். இந்த நோய் உடையவர்கள் உணர்வு இழந்து விடுவார்கள்.
உணர முடியாது. தங்களுடைய இருக்கிற பாவத்தை உணராமல் அதை எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், மாய்மாலம் இல்லாதவன் பாக்கியவான். இது உப்பு. மாய்மாலம் இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரை சொல்லுகிற அத்தனை குணங்களும் பல கால வித்தியாசமான குணங்களாக இருந்தாலும் இவை எல்லாம் ஒன்றுதான். ஒரு பாவியிடம் அனைத்தும் காணப்படும், குழந்தையிடம் காணப்படும், பேதையிடம் காணப்படும். இந்த குணங்கள் நாம் கிறிஸ்துவின் ஜீவனை அடையாதபடி தடையாக இருக்கிறது. தேவன் புறக்கணித்து விடுகிறார். மாய்மாலக்காரன் தன்னுடைய பக்தியினாலேயே இந்த ஜீவனை அடைந்து விட்டேன் என்று ஏமாந்து போகிறான். அவனுக்குள் அந்தரங்கத்தில் பாவம் வாசமாகி இருக்கும். அதனால் அவன் ஜீவனுக்கு தூரமாகி விடுகிறான். ஜீவனை நான் இன்னும் அடையவில்லையே என்று பார்க்க முடியாதபடி அவன் உணர்வு இழந்திருக்கிறான். அவன் கண் சுருகி போயிருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் அந்த ஜீவனுக்குள் இல்லை. அந்த ஜீவனை அடைந்தவன் பாவத்தினால் வாழப்பட முடியாது. நீதி நிமித்தம் பசி தாகமுள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. திருப்தி அடைவான், நிச்சயமா, உண்மையா. தண்ணீர் தாகம் உள்ளவனுக்கு ஆப்பிள் ஜூஸை கொடுங்க, திருப்தி அடைவான். இதுதான் திருப்தி. பசிக்கிறவனுக்கு வடை பாயசத்தோடு புசிக்க கொடுங்கள் ஆகாரத்தை, திருப்தி அடைவான். மனம் நிறைந்து ஊறி கிறிஸ்துவனுடைய குற்றமில்லாத அதே தரமான ஒரு வாழ்க்கையை நான் அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவன் திருப்தி அடைவான். நாம் வாஞ்சிக்காதபடியினால்தான் பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டு தடுமாறி கொண்டிருக்கிறான். பசி தாகம் என்று சொல்லுகிறார். பசி தாகம் உள்ளவன் வேறு எதையும் செய்ய மாட்டான். அவன் முதலாவது தேடுவது தண்ணீரையும் ஆகாரத்தையும் தான். அது இல்லாமல் வேறு எதுவும் அவன் கண்ணுக்கு ஒரு பொருட்டாகிறாரு. தங்கமும் வெள்ளியும் வியாபாரமும் பதவி உயரும் நல்ல வாழ்க்கையும் எனக்கு ஒரு பொருட்டாகவே. முதலாவது எனக்கு குடிக்க தண்ணீரை கொடு. முதலாவது கிறிஸ்துவனுடைய நீதி, ஞானம், பரிசுத்தம், இதை கொடு. இதை தேடுகிறவன் திருப்தி அடைவான். நான் சாகுவரை பாவம் செய்து கொண்டேதான் இருப்போம் பிரதர். இது யார் சொல்ல? போதகர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் பேசுகிற சுவிசேஷத்தையே மறுதளிக்கிறார். திருப்தி அடைவான் என்பதுதான் வேதம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக மாட்டோம் என்பது அதை மறுதளிப்பது.